கவலைகள் அகல அவன் அருள் துணை காக்கும் கடவுள் கணேசனை நினை. கவலைகள் அகல அவன் அருளே துணை காக்கும் கடவுள் கணேசனை நினை. யார்க்கும் எதற்கும் அவனே முதற் பொருள். யார்க்கும் எதற்கும் அவனே முதற் பொருள். அன்பெனும் பிடியுள் அகப்படும் கருப்பொருள். அன்பெனும் பிடியுள் அகப்படும் கருப்பொருள். ஊர்க்கும் உலகிற்கும் ஒளி தரும் உரிப்பொருள். உள்ளத்தில் அமர்ந்திருக்கும் ஓங்கார தனிப்பொருள். உள்ளத்தில் அமர்ந்திருக்கும் ஓங்கார தனிப்பொருள். காக்கும் கடவுள் கணேசனை நினை. நாதமும் போதமும் ஞானமும் ஆனவன். நம்பிக்கை வைப்பவர்கள் நாவிலே தேனவன். நாதமும் போதமும் ஞானமும் ஆனவன். நம்பிக்கை வைப்பவர்கள் நாவிலே தேனவன். ஓமெனும் ஒலியது உருவமாய் வளர்பவன். உமையவள் மடியிலே குழந்தையாய் திகழ்பவன். காக்கும் கடவுள் கணேசனை நினை. கவலைகள் அகல அவன் அருளே துணை காக்கும் கடவுள் கணேசனை நினை. ఫిల్టర్ కాఫీ చల్లారిపోతుంది. బంజారా ప్రీమియం ఫిల్టర్ కాఫీ, డబుల్ ద ఫ్లేవర్. డబుల్ ఓకే. अस्मद्गुरु समारंभां यतिशेखर मध्यमां लक्ष्मीवल्लभ पर्यन्तां वन्दे गुरु परंपरां. இந்த ஸ்லோகம் நம்முடைய ஆச்சாரியனிடத்திலிருந்து தொடங்கி பிரதமாச்சாரியனாகிற லக்ஷ்மிநாதன் வரை வணங்கும் ஸ்லோகம். அஸ்மத்குருங்கிறது அவனவனுடைய குருவை குறிக்கும். நம்முடைய ஆச்சாரியனிடத்திலிருந்து தொடங்கி யதிராஜர்னு கொண்டாடப்படுகிற பகவத் ராமானுஜர், அவரை நடுவாக கொண்டதாய் லக்ஷ்மிநாதனாகிற ஸ்ரீமன் நாராயணன், அவனை இறுதியாக கொண்டதாகிற குரு பரம்பரை. இதுல முக்கியமா இப்ப 3 பேரை பார்த்தோம். நம்முடைய பஞ்சசம்ஸ்காரம் பண்ணும் குரு, நமக்கு திருமந்திரத்வயம் சரம ஸ்லோகத்தை உபதேசித்தவர், அவர் நமக்கு முதல் ஆச்சாரியர். அப்புறம் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கே நடு நாயகமாக இருக்கும் ராமானுஜர், அவருடைய சம்பந்தத்தாலே தான் நமக்கு மோட்சம் கிடைக்கிறது. ராமானுஜருக்கு மேலே எத்தனையோ ஆச்சாரியர்கள். இறுதியாக முதல் ஆச்சாரியன் லக்ஷ்மிநாதன் ஸ்ரீயப்பதி. இவர்கள் எல்லாரையும் வணங்கல ஸ்லோகம்தான் இது. லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குருவரம் தராம். வாதவியாசர் என்னைக்கான பெருமாளுக்கு பறவையை தூது விட்டுருப்பார்? இது போலலாம் நம்ம கேள்வியே பட்டது கிடையாது. அவர்கள்லாம் பிரயத்தனத்தாலே தபஸால ரொம்ப முயன்று பகவானை சாட்சாத்கரித்து அவரிடத்தில் அனுகிரகத்தை பெற்று நன்கு ஞானத்தோட வாழ்ந்தவர்கள். ஆனா ஞானம் மிகவும் முதிர வேண்டும். உபாசன ரூபமான பக்தி பிறக்கிறது. அந்த பக்தியே முதிர வேண்டும்.
நான் செய்வதற்கு ஏதும் இல்லை, பெருமானே மோட்சத்துக்கு உபாயங்கிற எண்ணம் ஏற்பட்டுடணும். ஆழ்வார்களுடைய நிலைன்னு விண்ணப்பம் பண்ணேனே, அது என்ன நிலை? அவர்களும் பக்தர்கள், ரிஷிகளும் பக்தர்கள், அவ்வளவுதானேன்னு தோணும். ஆனா ரிஷிகள் எல்லாரும் தங்கள் பிரயத்தனத்தால பெருமானை பற்றி மோட்சத்துக்கு போகிறதுக்கு விருப்பப்பட்டவர்கள். ஆனா ஆழ்வார்கள் அந்த நிலை கடந்து பெருமான் ரக்ஷகன், நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டியவா, பெருமானுக்கு நான் அடிமைங்கிற உண்மையை புரிஞ்சுனுட்டேன்னா, சொத்துன்னு தெரிஞ்சுனுட்டால் சொத்தை காக்க வேண்டிய கடமை சுவாமியினுடையது தானே, என்னது அல்லவே. இந்த உண்மை ஆழ்வாருக்கு புரிய சட்டுன்னு அவருக்கு தோன்றது, ஏன் இன்னும் இந்த சொத்தை காப்பாத்தாம பெருமாள் நேரம் கடத்துகிறார்? சொத்து ஒத்து நுடுத்து, சுவாமி நீதான் ஏத்துண்டாச்சு, தேவரீர் ரட்சிக்கணும்னு புரிஞ்சுண்டாச்சு, இனி நாங்க ஒன்னும் தடுக்க போறதே இல்லை. அப்ப அடுத்த நிமிஷம் ஆசை வந்தவர்களுக்கு பெருமாள் மோட்சம் கொடுத்துட வேண்டியதானே, எதற்காக தள்ளி போடுகிறான்னு நினைக்கிறார். நான் இன்னும் நாளைக்கு ஒண்ணு நல்லவன் ஆயிட போறது இல்லை, பெருமாள் இப்ப இன்னைக்கு இல்லை நாளைக்கு மோட்சம் கொடுக்கிறாருன்னு சொன்னால் என்னென்ன காரணத்தால் இருக்கலாம்? நான் நேத்திக்கு நல்லவனா இல்லை, இன்னைக்கு சுமாரா ஆயிருக்கேன், நாளைக்கு இன்னும் நல்லவனா திருந்திடுவேன், நீ திருந்திட்டு வா உனக்கு மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்லலாம். ஆழ்வார் சொல்றார், அப்படி ஒண்ணு நாளைக்கு நான் திருந்திட போறதா தெரியல, நேத்துக்கு எப்படி இருந்தேனோ இன்னைக்கு அப்படித்தான் இருக்கேன், நாளைக்கு என்கிட்ட ஒரு யோக்கியத்தையும் வந்துட போறதில்லை. என் யோக்கியத்தையை பார்த்து நீ மோட்சம் கொடுக்கறதானால் நீ கொடுக்கவே போறதில்லை, உன் கருணையை பார்த்து கொடுப்பதானால் பெறப்போகிறோமே தவிர நம் யோக்கியத்தை அதிகாரத்தை கண்டு நீ மோட்சம் கொடுக்க போறதில்லை. சரி, ஒருவேளை உனக்கு கருணை நாளைக்கு வர்றதா இருக்கோ, நேத்திக்கு உங்ககிட்ட கருணை இல்லை, இன்னைக்கு சுமாரா வந்திருக்கு, நாளைக்கு பெருமாளுக்கு கருணை நிறைய வந்துடும், வந்தப்புறம் மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்லுவாரானால் அப்படின்னு தெரியலையே. நேத்தைக்கு நீ கருணாமூர்த்தி தான், இன்னைக்கு நீ தயாநிதி தான், நாளைக்கு நீ கிருபாநிதி தான். எப்படி இருந்தாலும் அதை போலத்தான் நீ இருக்க போறே. நானும் நாளைக்கு நல்லவன் ஆயிட போறதில்லை, நீயும் நாளைக்கு புதுசா கருணையோட வந்துவிட போறதில்லை, நேற்றும் கருணை உண்டு. இப்படி இருக்கிறச்சே இத்தனை நாளும் தேவரீர் என்ன ரட்சிக்காத இருந்ததுக்கு எது காரணம்? ஒன்னே ஒண்ணு, தேவரீர் ரக்ஷகன்னு நான் ஒத்துக்காதுதானே காரணம். என் வழியை நானே பார்த்துக்கிறேன்னு நேற்று வரைக்கும் பிடிவாதம் பிடிச்சேன், அதனால தேவரீருக்கு அது பிடிக்கல. சரி, இவன் என்னைக்கு திருந்தி வருகிறானோ அன்னைக்கு காப்போம்னு இருந்தீர். அடியேனுக்கு ஏத்துனுட்டேன், தேவரீர் தான் ரக்ஷகன், எனக்கு வேற வழி கிடையாதுங்கிறத புரிஞ்சுனுட்டேன். அப்படி இருக்கிறச்சே அடுத்த நிமிஷம் தேவர் மோட்சம் கொடுத்துட வேண்டாமோ? இனி காலதாமதம் எதற்காக? இந்த துடிப்புல தான் ஆழ்வார்களால நம்ம பார்க்கவே முடியாத படுத்து. நமக்கு உபதேசம் பண்ணார்களே தவிர கொடுக்க வேண்டிய பகவான் ஏன் மறுக்கிறான்? நமக்கோ அடையணுங்கிற ஆசை வந்துடுச்சு. இத்தனை ஜென்மங்கள் பிறந்துட்டேன், உன்னை மறந்துட்டேன், ஆனா எப்ப தெரிஞ்சுனுட்டேனோ இனிமே ஒரு நிமிஷம் காலதாமதத்தை பொறுத்து கொள்ள மாட்டோம். விஷயம் உயர்ந்ததுன்னு தெரிஞ்ச பிற்பாடு நாளைக்கு கிடைக்கும் நாளைக்கு கிடைக்கும்னு ஆறான ஒத்துப்பாடா? நீ என்னைக்கு வேணா கொடு, என் இருக்கிற அளவுக்கு சுமாரான பண்டம் இல்லையே. பொருள் உயர்ந்ததுன்னு வச்சுங்க, அப்ப உடனே கிடைச்சிடணும். எங்கேயானு நம்முடைய குற்றத்தை பார்த்து நாளைக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார்னா அந்த பயத்துலதான் இன்னைக்கே கொடுத்துருவுன்னு ஆழ்வார் பிரயத்தனப்பட்டார். பெருமாளோ நம்மள திருத்தணம்ங்கிறதுக்காக வைக்கிறார். ஒரு பக்கம் நம்ம திருந்தணும், இந்த பக்கம் பார்த்தா குழந்தைகள் காலை கட்டி இழுக்கிறது, அந்த பக்கம் பார்த்தா அவருக்கோ மோட்சத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. இந்த ரெண்டனுக்கு நடுவில் தான் ஆழ்வார்கள் அகப்பட்டார்கள். அகப்பட்டு காணவாரா என்னென்னே கண்ணும் வாயும் துவர்ந்து என்னைக்கு தேவரீர் சேவை சாதிப்பீரோ இத்தனை நாளும் பொய்யுலகத்தை வாழ்ந்து விட்டேன், கொடு உலகம் காட்டேல் பலனீ காட்டி கெடுப்பாயோ, நெறி காட்டி நீக்குதியோ, இன்னம் கெடுப்பாயோ, இன்னும் எத்தனை நாள் இந்த சம்சாரத்துல வைத்து துக்கம் கொடுக்கறதா அபிப்பிராயம்? வைக்க வேண்டாம், இப்போதே கொடுன்னு ஆழ்வார் பிரார்த்தித்தார். ஒத்தொத்தரா பெருமாளும் மோட்சத்துக்கு அழைச்சின்னு போயிட்டார். இவர்கள் பண்ணுகிற பிடிவாதம் தாங்க மாட்டாமல் சரி கொடுத்தோம் கொடுத்தோம்னு அவருக்கும் தான் இப்பேற்பட்ட ஒரு வஸ்துவை வச்சு அனுபவிக்கிறதுக்கு ஆசை இருக்காதா? நமக்காக அவரும் தான் எத்தனை நாள் தள்ளி போடுவார் சொல்லுங்க? உயர்ந்த பண்டம் சொத்து அவருக்கு கிடைச்சிடுச்சு, இத்தனை நாளும் கிடைக்கல, இன்னைக்கு கிடைத்தது. அப்ப உடனே எடுத்துன்னு போய் பரமதத்துல வச்சிருந்து சாப்பிடணும் தானே தோணும். இப்ப திருமாலிருஞ்சோல மலையில போய் 100 தடா அக்காரடிசியில் வெண்ணெய் சமைச்சுட்டு கை நிறைய ஒரு பாத்திரத்துல அக்காரடிசிலையும் கொடுத்துட்டு இதை பார்த்துட்டே இருங்கோ, 24 மணி நேரம் கழிச்சு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டால், சுவாமி இதுக்கு நீர் கொடுத்தே இருக்க வேண்டாம், பேசாம இருந்திருந்தா கூட வயத்துல அமிலம் சுரக்காம இருந்திருக்கும், நீர் எப்ப கொடுத்துட்டோ அப்ப உடனே அனுபவிக்கணும்னு ஆசை இருக்காதா? இங்க அக்காரடிசலுக்கே நமக்கு இத்தனை ஆசை இருக்குமானால் பெருமானுக்கு ஆழ்வார் அனுபவிக்கிறதுக்கு எத்தனை ஆசை இருந்திருக்கும்? அந்த ஆசையை தணிக்க வைத்துக் கொண்டு இருக்கட்டும் இருக்கட்டும் சம்சாரிகள் திருந்தட்டும் திருந்தட்டும் என்ன ஆந்தனை முயற்சித்து பார்த்தால் ஓரளவு நிறைவேறிச்சு. ஆனால்
ஆழ்வார்களே முழுவதுமாக முடிக்க முடியவில்லை. பொய்கை ஆழ்வார் தொடக்கமாக திருமங்கை ஆழ்வார் ஈராக எல்லாரும் பரமோதத்தை அடைந்து விட்டார்கள். அவரவர்கள் பிரபந்தம் அவர்கள் காலத்தில் இருந்தது. ஆனா அப்புறம் அந்த பிரபந்தங்கள்லாம் நடையாடவில்லை. நாம் இப்ப எந்த காலகட்டத்தில் இருக்கோம் ஞாபகப்படுத்திங்கோ. நம்மாழ்வாருடைய திருவவதாரம் கலியுகம் தொடங்கி 42வது நாள். கலியுகம் தொடங்கி 5111 வருஷங்கள் இப்ப முடிஞ்சு போச்சு. அத்தனை வருஷம் கழிச்சு நாம இருக்கோம். நம்மாழ்வார் அவதரித்தது கலியுகத்திலிருந்து 42வது நாள். அவள் வாழ்ந்ததே 32 வருஷங்கள் தான். ஆழ்வார் காலமும் முடிஞ்சு போச்சு. அதிலிருந்து 400-500 ஆண்டுகளுக்கு முன்பாக திருமங்கை ஆழ்வார் காலமே முடிஞ்சு போச்சு. ஆழ்வார்கள் 11 பொறுப்பு போயிட்டா. 24 திவ்ய பிரபந்தங்கள் இருந்தன. ஆனா அது அத்தனையுமே மறைந்தன. ஒருத்தர் அறிந்திருந்தார். மதுரகவி ஆழ்வாருக்கு நம்மாழ்வாருடைய பிரபந்தம் தெரியும். மதுரகவி ஆழ்வாருடைய சிஷ்யர்கள் ஒருத்தருக்கு பராங்குஷதாசர், பராங்குஷ நம்பி என்று திருநாமம். அந்த சுவாமி ஆழ்வார் திருநகரிலேயே வாழ்ந்துருக்கார். மதுரகவி ஆழ்வார் அவதார ஸ்தலம் திருக்குறுகூருக்கு பக்கத்தில் இருக்கிற திருக்கோளூர், வைத்தமாநிதி பெருமானுடைய ஆஸ்தானம். சித்திர மாசம் சித்திர நட்சத்திரத்துல வாழ்வாருடைய அவதாரம். அவர் தன்னுடைய சிஷ்யருக்கு சொல்லிக் கொடுத்தார். தன்னால் ஆன வரைக்கும் மதுரப்பட்டணத்துக்கு போய் பல்லக்கில் ஆழ்வாருடைய பாசுரங்களை எழுந்துருள பண்ணிட்டு போய் எல்லாருக்கும் புரியணும் தெரியணும்னு பிரயத்தனப்பட்டார். நடந்தது, ஓரளவு நடந்தது. ஆனா காலம் போக போக எதுவா இருந்தாலும் தேஞ்சு போயிடும். ஏன்னா கண்ணனே இது கீதையில சொல்றாளோ இல்லையோ, 28 சதுர்யுகங்களுக்கு முன்னால் அர்ஜுனா கர்மயோகத்தை நானே விவஸ்வானுக்கு உபதேசித்தேன். விவஸ்வான் மனவே பிராக மனு ருக்ஷ்வாகவே பிரவீத் ஏவம் பரம்பரா பிராப்தம். இன்னைக்கு நேத்திக்கு இல்ல அர்ஜுனா, உனக்காக கர்மயோகத்தை இட்டுக்கட்டி சொல்றேன்னு நினைக்காதே. ஏன்னா அர்ஜுனன் நினைச்சுட்டான் நம்மளை சண்டை போட தூண்டணுங்கிறதுக்காக கண்ணன் கர்மயோகம்னு ஒன்ன கண்டுபிடிச்சு கர்மத்தை செய்கிறார் போல் இருக்கு. இது முன்னாடி இருக்கா இல்லையான்னு அர்ஜுனனுக்கு சந்தேகம். அர்ஜுனா அப்படி சந்தேகப்படாதே. 28 சதுர்யுகங்களுக்கு முன்னால், ஒரு சதுர்யுகம்ங்கிறது 43,20,000 வருஷம். அது 28ஆல பெருக்கிங்கோ. அத்தனை சதுர்யுகம், அத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் நானே சூரியனுக்கு உபதேசித்தேன். சூரியன் அவர் பிள்ளை மனுவுக்கு உபதேசித்தார். மனு இக்ஷ்வாகுவுக்கு உபதேசித்தார். காலம் படுத்தே அர்ஜுனா, இத்தனை காலம் தாண்டி போச்சுன்னால் தன்னடையே தேஞ்சு போயிடும். ஆனா கர்மயோகம் லோகத்திலேருந்து பட்டுப்படக்கூடாது. அதற்காகத்தான் திரும்ப நான் அவதாரம் பண்ணி உனக்கு இப்ப தேர்தட்டில் உட்கார்ந்து உபதேசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று கண்ணன் சொல்றார். கண்ணன் உபதேசம் பண்ணதே தேஞ்சு போயிடும்னால் அப்ப ஆழ்வார்கள் காலம் போக போக தேஞ்சு போயிடாதா? பல ஆண்டுகளுக்கு இருட்டறையிலே கிடக்குமா போலே ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்கள் வெளி உலகத்தில் நடையாடவே இல்லை. நம்முடைய சம்பிரதாயத்திலேயே பல முக்கியமான கிரந்தங்கள் உள்ளுக்குள்ள அடப்பட்டு கிடந்திருக்கு. அதுக்கப்புறம் பெருமானுடைய அனுகிரகத்தாலே, பெரியோர்களுடைய முயற்சியாலே அது வெளியில வரும். ஒரு உயர்ந்த பொக்கிஷம் உள்ள அடப்பட்டிருக்கு. சட்டுனது தெரிஞ்சு போச்சுன்னா எவ்வளவு லாபம் அதனால். ஆனா அந்த பொக்கிஷம் தங்கமா இருந்து வைரமா இருக்கிறதுனால ஒரு லாபம் இல்லை. அந்த பொக்கிஷம் ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரந்தமா இருந்ததுன்னு வச்சுங்க, அதனாலதான் லோகத்துக்கே லாபம். பணங்காசு பொக்கிஷம் கிடைச்சதுன்னா சண்டை வெடிக்கும், பூசல் வெடிக்கும். ஆனா ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரந்தங்கள் வெளியில வந்ததுன்னு வச்சுங்க, சண்டை தொலையும், பூசல் தொலையும், நன்மை விளையும். அதை போலத்தான் ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் எல்லாம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு இருட்டறையிலே கிடந்தன. பெருமாள் யோசிக்கிறார், ஊருக்கு உபதேசிக்கிறதுக்கு வேண்டிய சாமகிரி கிடைச்சிடுத்து, பாசுரங்கள் கிடைச்சாயிடுத்து. ஆனா ஆறான சில பேர் அதை எடுத்துண்டு இதை வச்சுண்டு ஊராருக்கெல்லாம் உபதேசம் பண்ணி நாட்டாரை திருத்தி பெரிய பிராட்டியாருக்கு ஆட்படுத்தி நம் திருவடிகள்ல கொண்டு சேர்க்கணும். என்ன பண்ணலாம்னு பெருமாள் யோசிக்கிறார். சுற்றி எல்லா நாச்சிமார்கள், அதே போல திவ்ய சூரிகளான உயர்ந்த நித்திய சூரிகள், அவர்களோட வைகுந்தத்துல எழுந்துருளி பெருமாள் யோசித்தார். ஆழ்வார்களுடைய வம்சம் முடிஞ்சது. இனிமே இவர்களுடைய அனுகிரகத்தோட பாசுரங்கள லோகத்தை பரப்பறதுக்காக ஆச்சாரியர்களை பிறப்பிப்போம் என்று பெருமான் தன் திருவுள்ளத்தில் கொள்ளுகிறார். அது தொடக்கமாகத்தான் ஆச்சாரியர்கள்லாம் பிறக்க ஆரம்பிச்சார். நேர இப்போதிலிருந்து ஒரு நன்னா தாராளமா 1200 வருஷம் முன்னாடி போங்க, 823வது வருஷம். அப்பதான் முதல் ஆச்சாரியன் திருவவதாரம் பண்ணுகிறார். சோழ தேசத்திலே வீரநாராயணபுரத்தே காட்டு மன்னாருடைய அனுகிரகத்தாலே, காட்டு மன்னனார் சம்பிரதாயத்தை காட்டு மன்னனார், காட்டு மன்னார்குடி கோபாலன் என்பருமார், கோபாலனுடைய அனுகிரகத்தாலே ஸ்ரீமன் நாதமுனிகள் என்கிற ஆச்சாரியன் திருவவதாரம் பண்ணுகிறார். அவர்கள் தொடக்கமாக எத்தனையோ ஆச்சாரியர்கள் அவதரித்தார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு பக்கத்தில் சம்ஸ்கிருத வேதாந்தம் ஒரு விளக்கு,
ஆழ்வார்கள் அருளி செய்த திராவிட வேதாந்தம் மற்றொரு விளக்கு. இந்த ரெண்டு விளக்கையும் கொண்டு நம் வாழ்க்கையில உயர்ந்த விளக்கேற்றி வச்சிருக்காங்க. இன்னைக்கும் அவர்கள் உபதேசங்களோ அனுஷ்டானங்களோ இல்லாமல் போகுமானால் நாம வாழ்க்கையை எப்படி நடத்திக்கணும்னே நமக்கு தெரியாது போடும். அந்த பரம்பரைக்கு தான் குரு பரம்பரை, ஆச்சாரிய பரம்பரைன்னு திருநாமம். நாம ஹாரம் போட்டுக்கிறோம், ரத்தன ஹாரம், ஒரு முத்து, ஒரு பவளம், ஒரு வைடூரியம், ஒரு மாணிக்கம் வரிசையா வச்சு போடணும்னா 1 லட்சம் 2 லட்சம் விலை. ஆனா இப்ப அடியே சொல்லிட்டு இருக்கிறது ஹாரம், ரத்தன ஹாரம் அல்ல, குரு பரம்பரா ஹாரம். ஒரு குருவும் ஒரு ரத்னம். இங்கே ஒரு ரத்னம், இங்கே ஒரு ரத்னம், இங்கே ஒரு ரத்னம். லக்ஷ்மிநாதனான பெருமாள் முதல் ரத்னம், பிராட்டி 2வது ரத்னம், விஸ்வக்சேனர் 3வது, நம்மாழ்வார் 4வது. இப்படி 4 ரத்னங்கள் கழித்து நம்மாழ்வார் காலத்துக்கு வெகு காலத்துக்கு பிற்பாக சுமார் எத்தனை வருஷம் இருக்கும்? அப்பப்ப நமக்கு கணக்கு பாடத்துல வீட்டு பாடம் கொடுக்குறாளோ இல்லையோ, அதை போல இத்தனை நாழி அடியன் சொல்லியிருக்கிறத வச்சுட்டே நீங்க ஒரு மனக்கணக்கு போட்டிருக்கலாம். என்ன கலியுகம் தொடங்கி 5111 வருஷம் முடிஞ்சு படுத்துன்னு சொன்னேன்னா, அப்படிங்கிறது 2012ங்கிறது இப்ப தெளிவோ இல்லையோ. ஏன்னா 5111 முடிஞ்சு போச்சு. நாம இருக்கிறது ஆங்கில கணக்குப்படி 2012. இதுல இருந்து 1200 வருஷம் முன்னாடி தள்ளிங்கோ. அங்கதான் நாதமுனிகள் அவதரித்தார். 823ன்னு சொல்லிட்டேன். அப்ப 5110 இருந்து இதுக்கு 0வது வருஷத்துல தானே நம்மாழ்வார் அவதரித்தார். அதுல இருந்து ஒரு 400 வருஷம் கழிச்சுன்னுட்டோம். திருமங்கியாழ்வார் காலம் வரைக்கும் முடிஞ்சு போச்சு. அப்ப திருமங்கியாழ்வார் காலத்திலிருந்து நாதமுனிகளுடைய காலத்துக்கு நடுவில் சுமார் 3500 வருஷங்கள். ஏன்னா அங்க ஒரு 500 வருஷம் விட்டுடுங்கோ, இங்க ஒரு 1200 வருஷம் விட்டுடுங்கோ, மொத்தம் 1700 வருஷம். இருக்கிறதே 5100 தான். அப்ப பாக்கி இருக்கிறது சுமார் 3500 வருஷம் தானே. ஆழ்வார் கடைசி ஆழ்வார் புறப்பட்டதுல இருந்து நாதமுனிகள் அவதரிக்கிற 823வது, அந்த 823 அடியன் சொல்றது ஆங்கிலேய கணக்கு, அடியன் பழைய கலியுக கணக்கு சொல்லல. ஆழ்வார்கள் அவதாரம்ங்கிறது 500 வருஷத்துக்குள்ளே கலியுகம் பிறந்து முடிஞ்சுடுச்சு. அப்படின்னா இந்த கணக்குக்கு கிமு கிபின்னு சொல்லிருக்குமே, அதுல கிமு கணக்கு ஆழ்வார்கள் முதல் ஆழ்வார்களுடைய கணக்கோ நம்மாழ்வார் திருமங்கி ஆழ்வார் வரைக்கும் இருந்ததோ எல்லாம் நாம பார்த்துட்டு இருக்கிறத 2000க்கு முன்பாக. ஆனா இப்ப சொல்லிட்டு இருக்கிற நாதமுனிகள் இந்த 2000க்குள்ளே 823 திருவவதாரம் என்றார். காட்டுமன்னார் கோயில்ல அவருடைய அவதாரம். ஆச்சாரியர்கள் அவதரித்தது ஆழ்வார்களுடைய பாசுரங்களை கொண்டு நம்ம எல்லாருக்கும் பக்தி சாஸ்திரத்தை சொல்லணும், சரணாகதி பண்ண வேண்டிய முறையை தெரிவிக்கணும், திருத்த வேண்டும், திருமகள் கேள்வனுக்கு ஆட்படுத்த வேண்டும். இதற்குத்தான் ஆச்சாரியர்களுடைய அவதாரம். இந்த அவதார கிரமத்தில் அவரவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்ன, இவாவா என்னென்ன கிரந்தங்கள்லாம் எழுதி வச்சிருக்கா, அவ எழுதின ஸ்லோகங்கள் என்ன, அவர்களை பற்றி நம்ம பூர்வாச்சாரியர்கள் மற்ற பேர் பிற்பட்டவர்கள்லாம் என்ன எழுதி வச்சிருக்கா, அவ வாழ்க்கை வரலாற்றிலேருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும், நாம என்ன கடைப்பிடிக்கணும், அதை பார்க்கறதுக்காகத்தான் இப்ப கூடியிருக்கோம். ஏன்னா வாழ்க்கை வரலாறுன்னாரே ஏதோ கதை சொல்லிட்டு இருக்க போறார். இது வெறும் கதை மட்டுமல்ல, அந்த கதையை பார்த்தா தான் நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும். ஏன்னா பாசுரங்களை பார்த்தா கூட அதை பார்த்து நம்ம ஒன்றும் வாழ்க்கையை அமைச்சிக்க முடியாது. ஆனா பூர்வாச்சாரியர்களுடைய வாழ்க்கை வரலாறு இருக்கு பாருங்க, அது ஆழ்வார்கள் வாழ்க்கைக்கும் இவர்கள் வாழ்க்கைக்கும் பெரிய வேறுபாடு. இப்ப நம்மாழ்வார் வாழ்ந்திருந்தார்னா புளிய மரத்தடியில அமர்ந்திருந்தார், 32 வருஷங்கள் இருந்தார், 16 வருஷம் வாயே தரக்கலை யோகத்தில் இருந்தார், அடுத்த 16 வருஷம் பாட்டு பாடினார், 32வது திருநட்சத்திரம் பரமதம் போயிட்டார். இப்ப இவர் வாழ்க்கையை பார்த்து நாம அமைச்சுக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நமக்கு இருக்கிற கட்ட நட்டங்கள் ஏதானு இப்ப ஆழ்வாருக்கு வந்திருக்குமா? நம்ம சொல்லுவோம், சுவாமி இவராட்டம் நானும் கல்யாணம் பண்ணி கொள்ளாமல் யோகத்தில் திருப்புலி ஆழ்வார் அடியில் உட்காண்டிருந்தேன்னா நானும் எவ்வளவோ நல்ல மனுஷனா இருந்திருப்பேன். அவருக்கு என்ன ஒரு கஷ்டமா, பொண்ணு கல்யாணம் பண்ணணுமா, பிள்ளைக்கு வேலை பார்த்து வைக்கணுமா, உடம்பு சரியில்லையா, முதுகு வலிக்கிறதா, முட்டி வலிக்கிறதா, ஒண்ணுமே இல்லை. அவர் பாட்டுக்கு திருப்தியா இருந்திருக்கார். எங்களாட்ட இத்தனை கட்டம் இருந்தா தானே என்று நாம கேட்போம். ஆழ்வார் திரும்பி கேட்டுடுவார், இந்த கட்டத்துக்கெல்லாம் நான் வரவழைச்சுக்க சொல்லலையே, கட்டத்தை நீயா வரவழைச்சுனுட்டு கட்டப்பட்டேனேன்னு சொல்லிருந்தோம்னா யாரு கட்டப்படுறதுக்காக பிறக்கிறது இல்லை. வாழ்க்கை ரொம்ப எளிமையானதுதான். நாம அதை போட்டு குழப்பினுட்டோம்னா தான் அது கட்டமா தேடுறதே தவிர இல்லைன்னா சுலபமா வச்சுட்டு போடலாம் இல்லையோ. ஆனா ஆச்சாரியர்கள் வாழ்க்கை அப்படி அல்ல. நம்மை போல எத்தனையோ உலக வாழ்க்கையில ஈடுபட்டு, உலக வாழ்க்கைன்னா லௌகிக்கத்தில் அவர்களுக்கு விருப்பம் கிடையாது, ஆனா வாழ்க்கை வாழ்ந்து திருக்கல்யாணம் பண்ணி கொண்டு அவர்களுக்கும் திருக்குமாரர்கள் உண்டு, அவர்களுக்கும் எத்தனையோ பேர் அவர்களை கொல்ற அளவுக்கு போயிருக்கா, விஷம் வைக்கிற அளவுக்கு போயிருக்கா, கங்கையில ஆழ்த்துற அளவுக்கு போயிருக்கா. எத்தனை பாடு, நாம எத்தனை பாடுகள் பட்டிருக்கோமோ இதை விட இன்னும் பல மடங்கு பட்டிருக்கிறார்கள். ஆளவந்தாருக்கு முதுகல ராஜபிளவைங்கிற நோய் வந்தது.
அந்த நோயோடு அவர் எத்தனையோ போராடினார். ஆனா அப்படின்னு முக்கியமா குரு பரம்பரையில எழுதவே மாட்டார். பிளவ நோய் வந்தது, ஒரு சிஷ்யர் ஆளவந்தார் இடத்துல பிரார்த்திக்காம பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார், எங்க ஆச்சாரியர் நிம்மதியா இருக்கணும், அடியனுக்கு அந்த நோயை கொடுத்துரும் என்று சிஷ்யர் பிரார்த்திச்சு வாங்கிக்கிறார். அதனால இதை போல பல வரலாறுகள்லாம் ஆச்சாரியர்கள் வாழ்க்கையை பார்த்தா தான் கிடைக்குமே தவிர ஆழ்வார்கள் வாழ்க்கையிலேருந்து கிடைக்காது. ஆழ்வார்கள் நிலையோ காலமோ வேறு, ஆனா ஆச்சாரியர்கள் நிலையோ காலமோ வேறு. எல்லாரும் பக்தர்கள், எல்லாரும் பிரபன்னர்கள் தான், ஆனா வாழ்க்கை முறையில வேறுபாடு இருக்கு பாருங்க. அதனால நாதமுனிகள் தொடக்கமாக அஸ்மதாச்சாரியன் ஈராக அவரவர்களுக்கு ஆச்சாரியன் இருக்காரோ, அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஆழ்வார்களுடைய பெருமை, அருளி செயல்களுடைய பெருமை, இதை எடுத்து சொல்றதே நம்ம பூர்வாச்சாரியர்களுடைய நோக்கமா இருந்திருக்கு. இப்போதைக்கு பார்க்க வேண்டியது ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய சரித்திரம். ஆழ்வாராச்சாரியர்கள் சரித்திரம்னு சொல்லும் போதே இன்னென்ன விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது உண்டு. அவர்கள் அவதரித்த திரு நட்சத்திரம் என்ன, எந்த மாசத்துல அவதரிச்சா, எந்த திருநட்சத்திரத்தில் அவதரித்தார்கள், எந்த திவ்ய தேசத்தில் அவதரித்தார்கள், ஆர் அவராக வந்து பிறந்தார். அப்படின்னா நித்திய சூரிகள்ல ஒருத்தர் தான் ஆவேசித்து ஒரு ஆழ்வாராகவோ ஆச்சாரியராகவோ பிறப்பார். இனிமே நாதமுனிகள் கஜானனர் என்னும் நித்திய சூரியனுடைய அம்சமாக திருவதாரம் என்றார். கஜானனர் வேறாரும் அல்லர், அவர்தான் விஸ்வக்சேனருடைய மந்திரி பிரதானிகள்ல ரொம்ப முக்கியமானவர். இதை பத்தி ஸ்ரீ பராசர பட்டர் தெரிவிக்கிறார். ஓம் நமோ கஜவக்திராத்யைஹி பாரிஷத்தை பிரசாசத்தே ஸ்ரீ ரங்கராஜ சேனான்யே சூத்திரவத்யா சமேயுஷே பகவத்குண தர்ப்பணம்னு பராசர பட்டர் ஒரு நூல் எழுதியிருக்கார். அந்த கிரந்தத்தினுடைய மங்கள ஸ்லோகம், பகவத் தியான ஸ்லோகம் இருக்கு பாருங்க, அந்த ஸ்லோகத்துல சொல்றார், ஓம் நமஹா கஜவக்திராத்யைஹி, கஜானனன் யானை முகத்தார், யானை முகம் கொண்ட ஒரு பிரதானி, மந்திரி பிரதானி, பெரிய சேனாபதி. இவர் பெருமாளுடைய விஸ்வக்சேனர் தான பிரதானர், சேனாபதிகள் அனைவருக்கும் தலைவர். அவருக்கு மொத்தம் 8 முக்கியமான உபசேனாபதிகள் இருப்பார். அதுல கஜானனர்னு ஒருத்தர், சிம்ஹானனர்னு ஒருத்தர், இப்படி ஒத்தொத்தருக்கு பேர். அதுல கஜானரங்கிற ஒரு நித்தியசூரி, அவருடைய அம்சமாகத்தான் நாதமுனிகள் திருவதாரம் பண்ணுகிறார். இவர் அவதாரம் 823வது வருஷம். இவர் எழுந்தருள் இருந்தது 93 திருநக்ஷத்திரங்கள், அதாவது 917 வரைக்கும் எழுந்தருள் இருந்தார். இவர் அவதாரம் காட்டுமன்னார் கோவிலில் நடந்தது. இவர் திரு வைகுந்தத்தை, ஸ்ரீவைகுண்டத்தை அடைந்த இடம் அநேகமாக கங்க கொண்ட சோழபுரத்துக்கு அருகிலே. ஆக இந்த சுவாமியினுடைய அவதாரம் காட்டுமன்னார் கோவில் நடந்தது. சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அற்புதமான திவ்யதேசம். 2-3 மன்னார் கோவில்கள் தமிழகத்திலே உண்டு. ஒன்னு மன்னார்குடி ராஜகோபால சுவாமி, ஸ்ரீவித்யா ராஜகோபாலம், ரொம்ப பிரசித்தமான பெருமாள். ஒரு கையாலே சத்யபாமையினுடைய தோளை ஊன்றிக்கொண்டு, மற்றொரு கையாலே சாட்டை பிடித்து கொண்டு, பசுமாடு கன்றுகளோட கூட ஒத்த திருப்பரியட்டத்தை தரித்து கொண்டு மன்னார்குடியில ரொம்ப பிரசித்தமா எழுந்திருக்கார். அதாவது கோபிலர் கோப்பிரளையர்னு 2 ரிஷிகள். அந்த 2 ரிஷிகளிலும் துவாரகையில போய் கண்ணனை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டார். இவ போற நேரத்துக்குள்ள கண்ணன் பரப்பிட்டு பரமதத்துக்கே போயிட்டார், வைகுந்தத்தை அடைஞ்சுட்டார். இவா 2 பேரும் கோபிலர் கோப்பிரளய ரிஷிகள் போய் விசாரிச்சுட்டு இருக்கா, நாங்க துவாரைக்கு போய் கண்ணனை சேவிக்கலான் இருக்கோம், எந்த வழியில போகணும்னு. வழியில போலாம், துவாரகைக்கு போலாம், ஆனா கண்ணன் போயிருக்கிற இடத்துக்கு நீங்க இப்ப போக முடியாது, அவர் ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்துக்கு போயிட்டார், அதுக்கு நீங்க போற அன்னைக்கு சேவிச்சுக்கலாம். அவ ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிட்டா, நான் போய் துவாரகையில இப்படியெல்லாம் சேவிக்கணும்னு ஆசைப்பட்டேனே, கண்ணனை சேவையே இல்லைன்னு விட்டாளினால் எங்க பக்தன் விருப்பப்படுறானோ கண்ணன் உடனே அங்க தோண்டி விடுறார். அவ இருக்கிற இடத்திலேயே 32 சேவை சாதிச்சார். அவ 3 சேவிக்கணும்னு ஆசைப்பட்டு போனா, ஆனா கண்ணன் 32 சேவை சாதித்தார். இன்னைக்கு ராஜகோபால சுவாமியினுடைய திருமதில் அவருடைய உள் பிராகாரத்துல சேவிச்சுட்டு போனோம். 32 திருக்கோலங்களும் சித்திர ரூபத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதுல முதல் திருக்கோலம் தான் மூலமூர்த்தி, கடைசி திருக்கோலம் தான் உற்சவமூர்த்தி. இப்படி சொல்லுவாரும் உண்டு, அப்படி சொல்லுவாரும் உண்டு. முதல்ல பரமசுவாமி பகவான் பெரிய வாசுதேவ பெருமாள் பின்னாடி எழுந்துள்ளி சேவை சாதிக்கிறார். நின்ன திருக்கோலத்தில் இருக்கிற மூலமூர்த்தி, முன்னாலும் நின்ன திருக்கோலத்தில் ஒரு கையால் ஒருவன் தன் தோளை உண்ணியன்னு ராஜாவாய் உலகத்துக்கெல்லாம் ராஜா ஸ்ரீ வித்யா ராஜகோபாலம். ஏன் வித்யா ராஜகோபாலன்னு சொல்றோம்னா, வித்தைகள் 32 வித்தைகள், உபனிஷத்துல 32 வித்தைகளை பத்தி சொல்றது. அதாவது சத்வித்யா, தஹர வித்யா, பௌம வித்யா, சாண்டில்ய வித்யா, வைஸ்வானர வித்யா, நிறைய வித்தைகள். அந்த வித்தைகளுக்கெல்லாம் பிரதிநிதி தான் பெருமாள். ஆனால் அவர் ஸ்ரீவித்யா ராஜகோபாலன். நாட்டுக்கு மன்னனார், நாடுகளுக்கெல்லாம் மன்னனா அங்க இருந்துட்டார். காட்டுக்கு மன்னனா உத்தர வேண்டாமா? நாட்டுக்கெல்லாம் ஒரு மன்னன் இருந்துட்டார்னா காட்டுக்கு ஒரு மன்னன் இருக்கணும் இல்லையோ? சிதம்பரத்துக்கு அருகிலே காட்டு மன்னார் கோவில், வீரநாராயணத்து ஏரி, வீரநாராயணபுரத்து எம்பெருமான், அவனேதான் காட்டும் மன்னனார். காட்டு மன்னனார், காட்டுக்கு மன்னன்னா காட்டு மன்னன்.
காட்டு மன்னன்னா இந்த சம்பிரதாயத்தை அவர் தானே நமக்கு ரட்சித்து காப்பாத்தி கொடுத்திருக்கார். நாதமுனிகள் அவதரிக்கலைன்னா இந்த மன்னார்குடியே யாரானு சொல்ல போறாளா? வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு தான் ஏற்றம் தெரியுமா? மணவாள மாமனிகள் ஒரு பாசுரத்தில் தெரிவிக்கிறார், நாதமுனி முதலான நம் தேசிகனை அல்லால் பேதமனமே உண்டோ பேசு. நமக்கு ஆழ்வார்கள், தெருளுற்ற ஆழ்வார்கள், சீர்மை அறிவாரார், அருளிச் செயலின் ஆழ்பொருள்கள்லாம் ஆருக்கு தெரியும்? ஆழ்வார்களுடைய வைபவமோ அருளிச் செயலுடைய வைபவமோ தெருளுற்ற நாதமுனி தொடக்கமாக நம் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அவர்கள் எல்லாரும் ஒன்றா பிறந்திருக்கா. அதுல ஆழ்வார்களுடைய வைபவம் நாதமுனி முதலான நம்ம ஆச்சாரியர்களுக்கு தான் புரியும் என்ன அந்த சுவாமி சாதிக்கிறார். ஆகையால் ஆழ்வார்களுக்கு பிரதிநிதியாய் அவர்கள் அருள் பெறுவதற்காக நாதமுனிகள் பெருமானுடைய அனுகிரகத்தோட வீரநாராயணபுரத்தே, அதாவது காட்டுமன்னார் கோவிலில் திருவவதாரம் பண்ணினார். இந்த சுவாமியினுடைய பேரன் தான் ஆள வந்தார். இவா ரெண்டு பேருமே இந்த சம்பிரதாயத்துக்கு ரொம்ப முக்கியமானவா. தாத்தாவும் பேரனும், திருப்பாட்டனாரும் திருப்பேரனாரும். நாதமுனிகள் திருப்பாட்டனார், ஆளவந்தாருங்கிற யாமுனாச்சாரியர் திருப்பேரனார். இந்த ரெண்டு பேரும் தான் நடு நாயகம் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரைக்கே. கூரத்தாழ்வானுடைய இந்த ஸ்லோகத்தை ஒத்தொத்தர் நித்தியம் சொல்றோம். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குருவரம் தராம். அடியனுடைய ஆச்சாரியன் வரைக்கும் வணங்குகிறேன். எங்கிருந்து? லக்ஷ்மிநாத சமாரம்பாம். முதல்ல பிரதமாச்சாரியன் லக்ஷ்மிநாதனிடத்திலிருந்து ஆரம்பிச்சு லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம், நாதமுனிகளையும் யாமுனாச்சாரியர்களையும் நடுவாக கொண்டு மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம். இதை சொல்லிட்டு இருக்கிற அடியனுடைய ஆச்சாரியன் வரை அனைத்து குருக்களையும் வணங்குகிறேன் என்று கூரத்தாழ்வானுடைய ரொம்ப அழகான ஸ்ரீசுக்தி. நித்தியமே நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோமே, இந்த ஸ்லோகத்தை சொல்லச்செல்லாம் குரு பரம்பரையை ஞாபகம் வச்சுக்கணும். வெறும் அங்க இருக்கிற பேர் மட்டும் இருக்கிறவாள ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. லக்ஷ்மிநாத சமாரம்பாம்னு சொன்னால் நாதயாமுனர்கள் வரைக்கும் யார் யார் இருக்காளோ மொத்த பேரையும் ஒரு நிமிஷம் நினைச்சுடணும். ஸ்லோகத்தை நம்ம வேகமா சொல்லிட்டு போடுறோம். இப்ப இந்த ஸ்லோகம் சொல்றதுக்கு எத்தனை அழியாது பாருங்க. லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். 15 வினாடியா இருக்குமா? அவ்வளவுதான். ஆனா 15 ஆச்சாரியர்கள் இதுக்கு நடுவில் இருக்கா. ஒத்த ரெண்டு பேர் இல்லை. லக்ஷ்மிநாதனிடத்திலிருந்து தொடங்கி அதுல சொல்லப்பட்ட கடைசி ஆச்சாரியன் வரைக்கும் எத்தனை ஆச்சாரியர்கள் நடுவுல அவர்களையும் நினைச்சுட்டே சொல்லணும். ஸ்லோகத்தை அவசர கோலத்தில் சொல்லுவது கூடாது. ஸ்லோகத்துல நடுவுல இருக்கிறவாளை நினைச்சுக்கணும். இப்ப நமக்கு என்ன அவசரம்? மெதுவா சொன்னதுக்காக ஒண்ணும் இல்லையே. லக்ஷ்மிநாத சமாரம்பாம்னா லக்ஷ்மிநாதன், லக்ஷ்மி, விஷக்சேனர், நம்மாழ்வார், அதுக்கப்புறம் நாத யாமுன மத்தியமாம் நாதமுனிகள். நாத யாமுனர்களுக்கு நடுவிலேயே உய்ய கொண்டார் மணக்கால் நம்பிகள். யாமுனாச்சாரியருக்கு ராமானுஜருக்கு நடுவில் இருக்கிற 5 ஆச்சாரியர்கள் எல்லார பத்தியும் தெரியுமே. அப்புறம் இந்த ஸ்லோகத்தை எதுக்கு நம்ம குறுக்கணும் சுருக்கணும் சொல்லுங்க. ஸ்லோகத்தை சொல்லிட்டு இருக்கிறச்சேவே இவா எல்லாரையும் ஒரு தரம் நினைச்சுக்கலாம் இல்லையோ. நித்தியப்படி ஆந்தனையும் எத்தனை தரம் முடியுமோ அத்தனை தரம் குரு பரம்பரைக்கு நன்றி சொல்லிண்டே இருக்கணும். இவ்வாழ்வார்கள் தன்னுடைய சோதிக்கு எழுந்துருளி நெடுங்காலம் கழிந்தவாறே வீரநாராயணபுரத்தில் மன்னனார் திருவடிகளிலே சர்வவித கைங்கரியங்களையும் செய்து கொண்டு போருகிற ஈஸ்வர பட்டாழ்வாரும் அவர் குமாரர் நாதமுனிகளும் அவர் குமாரர் ஈஸ்வர முனிகளும் ஒரு நாள் அளவிலே மன்னனார் திருமுன்பே சென்று தண்டம் சமர்ப்பித்து, இப்ப அந்த ஊர்ல வாழ்ந்துன்னு வந்திருக்கிறவா ஆறாருன்னு சொல்றார். ஈஸ்வர பட்டாழ்வார், அவருடைய திருக்குமாரர் நாதமுனிகள். நம்ம இப்ப நாதமுனிகள்னு பார்க்கிறோம் இல்லையோ, அவருடைய முழு திருநாமம் ஸ்ரீ ரங்கநாத முனி. ஆனா அது சுருக்கி நாதமுனி நாதமுனின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதை பத்தி பிளலோகஞ்சீயர் ராமானுஜனுத்தந்தாதி வியாக்கியானத்தில் அழகான ஒரு கருத்து சொல்றார். ஆரப்பொழில் தென்குருகை பிரான் அமுதத் திருவாய் ஈரத்தமிழின் இசை உணர்ந்தோர்கட்கு இனியவரதம் சீரப் பயனுய்யும் சீலங்கொள் நாதமுனியை நெஞ்சால் வாரி பருகும் ராமானுஜமெந்தன் மாநிதியே என்று ராமானுஜன் உத்தந்தாதியில் திருவரங்கத்தமுதனார் சாதிக்கிறார். விக்கீனாவும் குளறிய போது மனம் என்னிடுமோ தெரியா நம பரத சாதனாகி விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல போல விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல போல விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல நம பரத சாதனாகி
हक्करोनी सांगे तुका अकरोनी सांगे तुका हक्करोनी सांगे तुका अकरोनी